எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவுடன் இன்று என்று சொல்லி ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை ஆண்டவரே இயேசு ராஜாவுடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஆரம்பித்து ஆண்டவரே இயேசு ராஜாவுடைய மகிமைக்காக ஆண்டவரே நாங்கள் வாழும்படி நிகழ்ச்சி உம்முடைய அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் எல்லாவற்றிலும் மகிமைப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை வேளையிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் என்கிற பாட்டை எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். நம்ம இங்கே கூடியிருப்பது, நம்ம ஜீவனோடு இருப்பது இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவரே இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவரே இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம்
இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ மில்லியன் கணக்கான ஜனங்கள் இருக்கும்போது ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நம்முடைய உதடுகளில் உச்சரிக்கும் கூட பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய நாமத்தினால் ரட்சிப்பு உண்டு, அவருடைய நாமத்தினால் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே நீரே என் தெய்வம் என்ற பாடலை பாட போறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு எது பிரியம், உம்முடைய காரியத்தை, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். என்னுடைய வாயின் வார்த்தைகள் பிறர் காயம் ஆற்றக்கூடியதாக இருக்கட்டும், என்னுடைய செய்கைகள் பிறருக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை அர்ப்பணிக்கும் விதமாக உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே என்று ஒரு ஜெப பாடலாக நம்ம அந்த பாடலை பாடலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே, மேக ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே, எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உம்மையே நம்பியிருக்கிறேன். நீர் விரும்பும் நல்ல பாதைகளை இன்றைக்கு எனக்கு காட்டுமப்பா. நான் நடக்க வேண்டிய வழியை போதித்து எனக்கு நடத்தும். உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்து விடாதபடிக்கு உம்முடைய போதிக்கிற ஆவியானவர் என்னோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவரின் துணை இல்லைன்னா உங்க சித்தத்தை நான் செய்து முடிக்க முடியாதப்பா. உரிய கிருபைகளை தாரும் என்று சொல்லி பாடுவோமா. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே ஆருயிரே அணைக்கும் தெய்வமே ஆறுதலே, அன்பின் சிகரமே ஆருயிரே அணைக்கும் தெய்வமே ஆறுதலே.
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் இருந்த இடங்களில் எழுந்து நின்று கண்களை மூடி தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். நானே நல்ல மேய்ப்பர் என்று சொன்ன அன்பின் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு நம்மை தேடி வந்தார். சங்கீதக்காரன் அதை தீர்க்க தரிசனமாய் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து கொண்டாடின 23வது சங்கீதத்தை மனதிலே கொண்டு வருவோம். ஆண்டவரே மை ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நன்றி செலுத்துகிறோம், மை துதிக்கிறோம். எங்கள் மெய்ப்பரே மை துதிக்கிறோம். எங்களை தாழ்ச்சி அடையாமல் இந்நாள் வரையும் பாதுகாத்த அன்பின் தேவனே மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவில்லாதபடி புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற உம்முடைய பெரிய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம், கலங்கின நேரங்களில் எல்லாம் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறவரே மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பணத்தினால் கிடைக்காத சமாதானம், உலகம் தர முடியாத சமாதானம், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, அமர்ந்த தண்ணீரின் ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜீவ தண்ணீரை தருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் கொடுக்கிற இந்த தண்ணீரை குடிக்கிறவன் இனி மறுபடியும் தாகம் அடையான் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா அப்பா. ஆத்துமாவை தேற்றுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அநேக நேரத்தில் நாங்கள் சோர்ந்து விடுகிறோம் ஆண்டவரே, ஆனால் எங்களை பலவீனன் என்று தள்ளிவிடாமல் தேற்றி உயிர்ப்பிக்கிறவர் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் நாங்கள் குறைவுபட்ட போதும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையிலே நடத்தி வருகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனியும் நடத்துவீங்க ஆண்டவரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. மரண இருளின் பள்ளத்தாக்களில் நடந்தாலும் ஆண்டவரே பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் கர்த்தர் கூட இருக்கிறீங்களே அப்பா. அப்பா உம்மை சுற்றி இருளும் வெளிச்சமாகுமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீரே அப்பா. இம்மானுவேலராக கூடவே இருக்கிறீங்களே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோலும் தடியும் எங்களை தேற்றுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. பிசாசாகிய சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் விழுந்து விடாதபடி எங்களை காக்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிற அபிஷேக எண்ணெய்க்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குறைவின்றி ஆண்டவரே அளவில்லாமல் ஆவி தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நிச்சயமாய் தொடரும் என்கிற அன்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டு தொடர்ந்ததே அப்பா. முற்றுமுடிய நீங்க நடத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று எழுதியிருக்கிறதே. நிலையான வாழ்க்கையை தந்திருக்கிறீங்களே. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று நம்பிக்கை தந்த தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒரு விசை கழுவும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. சிந்தனைகள், எங்களுடைய செயல்கள், வார்த்தைகளிலே எந்த ஒரு பிழை இருக்குமானாலும், குற்றப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருக்குமானாலும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் அவைகள் எல்லாம் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொன்னீங்களே அப்பா. உமக்கு முன்பாக நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. உமக்கு முன்பாக நீதிமான் ஒருவனும் இல்லையே ஆண்டவரே. ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த அபிஷேகத்தினால் எங்களை புதுப்பிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் கனியினால் எங்களை நிரப்ப ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று எழுதியிருக்கிற எல்லா ஆவியின் கனிகளும் எங்களுக்குள் ஆண்டவரே இந்த நாளிலே புதுப்பிக்கப்படும்படி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய வல்லமை எங்களை நிரப்பட்டோம். ஆவியிலே நிரம்பிருங்கள் என்று சொன்னீங்களே அப்பா. நாங்கள் ஆவியினால் நிரம்பி இருக்க ஆண்டவரே வரங்கள் வல்லமைகளோடு இந்த நாளிலே ஆண்டவரே உமக்கென்று வாழும்படி, ஊழியம் செய்யும்படி எங்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே உலாவுகிற அன்பின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு மகிமை ஆண்டவரே. சபை கூடுதல் என்கிற இந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி ஆண்டவரே. சிறியவராகிய ஆண்டவரே நாங்கள் கூடும்போது எங்கள் மத்தியில் இறங்கி வருகிறீரே மகிமையாய் அப்பா. பரலோகம் மகிமைப்படுகிறதே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் தொடர்ந்து நம்ம சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முதலாவதாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆகஸ்ட் 15 முகாமை ஒரு விசை எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசம் சந்திக்கப்படும்படி, எங்களுடைய வாலிபர்கள் சந்திக்கப்படும்படி, எங்கள் சபைகள் உயிர்ப்பிக்கப்படும்படி ஆண்டவரே, கிராமங்களில் இருக்கிற கர்த்தரை அறியாத வாலிபர்கள் ஆண்டவரே சந்திக்கப்படும்படி கர்த்தர் கொடுத்த அந்த மகத்துவமான அந்த திட்டங்கள் இம்மட்டும் நடத்தின தேவனே, கடந்த வருடம் வந்த வாலிபர்களுக்காக நன்றி.
இந்த வருடமும் ஆண்டவரே நீங்கள் அதை வாய்க்க செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே 1,20,000 வாலிபர்களை கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் அழைத்து வருவீராக அப்பா. அந்த நாளில் கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுங்கப்பா. உம்மை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை அந்த நாள் எழும்பட்டும் ஆண்டவரே. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஆண்டவரே அநேக 1000 சீஷர்களை எழுப்ப எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அதன் மூலம் எங்கள் தேசம் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் அறிவிக்கப்பட்ட பின்பு முடிவு வரும்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே. அந்த வருகைக்கு தீவிரப்படுத்தும்படி ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய வருகை தீவிரிக்கும்படி ஆண்டவரே இந்த முகாமை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆயிரக்கணக்கான ஆண்டவரே உம்மை நேசித்து ஊழியம் செய்கிற வாலிபர்களை கர்த்தர் எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. தொடர்ந்து அந்த வாலிபர் கூட்டத்திற்கான ஆயத்த பணிகளுக்காக, அதனுடைய தேவைகளுக்காக இதில் அநேக ஜனங்கள் ஜெபிக்கிறவர்களாக, உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக நம்மோடு இணையணும்னு சொல்லி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆகஸ்ட் 15ஆம் தேதி மீட்டிங்காக ஜெபிக்கிறோம். அதன் ஆயத்த பணிகளுக்காக ஆண்டவரே உம்முடைய கரத்தில் வருகிறோம். நாங்கள் எங்களை பரிசுத்தமாய் ஆயத்தப்படுத்தி உம்முடைய பெரிய பணிக்காக ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதற்குரிய தேவைகள் ஆண்டவரே கோடிகள் உண்டு சுவாமி. அந்த ஆண்டவரே அந்த 1.5 கோடி ஆண்டவரே ரூபாய் தேவையும் கர்த்தர் சந்திப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற கொடுக்கிற மக்களை கர்த்தர் எழுப்பி தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என்ன நோக்கத்திற்காக இந்த முகாம் ஆயத்தம் பண்ணப்படுகிறது அந்த நோக்கம் பூரணமாய் தேவ சித்தம் நிறைவேறட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஆண்டவரே தமிழ் பேசுகிற ஆண்டவரே மக்கள் வேற மாநிலங்களில் இருப்பாங்கன்னு சொன்னாலும் அந்த மொராய்சிட்டி கர்த்தர் அழைத்து வருவீராக. வருகிற ஒவ்வொருவரையும் ரட்சிப்பீராக, தொடுவீராக, அபிஷேகிப்பீராக, வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்து எழுப்புதலின் ஆயுதமாய் நீர் எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே, இந்த நாளில் எங்களுடைய எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஆவியிலே புது உற்சாகத்தை கொடுங்கப்பா. சோர்வுகள் இருந்தால் எடுத்து போடுங்கப்பா. அன்பினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீர சுகம் பலனை தாங்கப்பா. பலவீனங்கள் இருக்குமானால் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த தரிசனங்களை சுமந்து ஜெபித்து செயல்பட கர்த்தர் இந்த நாளில் எங்களுக்கு நீர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அன்றன்றுள்ள ஆகாரத்தை தருகிற தேவன் இந்த நாளிலும் எங்களுடைய தேவைகளை சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. எங்களுடைய அலுவலக பணிகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய பணித்தள பணிகளை அர்ப்பணிக்கிறோம். தேசமெங்கும் ஆண்டவர் 8 மாநிலங்களில் இருக்கிற எங்களுடைய எல்லா ஊழியர்களையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் நாங்கள் அநேகருக்கு ஆண்டவரே இந்த மாதத்தின் தேவைகள் சந்திப்பதிலே கொடுப்பதிலே நிறைய நெருக்கங்கள் உண்டு ஆண்டவரே. அவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து எல்லாருக்கும் அனுப்பும்படி கர்த்தர் நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஊழியத்திற்கு கொடுக்கிற ஜெபிக்கிற எல்லாரையும் பாதுகாத்து கர்த்தாவே அவர்களை நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த காரியங்களில் அவங்க நெருக்கப்பட்டிருக்கிறாங்களோ, ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் இந்த காலை வேளையிலே வரட்டும். அவர்களுக்கு தேவையான அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. எங்கள் மூலம் சந்திக்கப்படுகிற எல்லா சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் ஆண்டவரே, கிராமங்கள் எல்லாரையும் உம்முடைய கிருபையுள்ள கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கென்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணித்து எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எல்லாவற்றிலும் மகிமைப்படட்டும். டிவி ஊழியங்கள் இந்த நாளில் ஆண்டவரே அது நாங்கள் ஆயத்தப்படுத்துவது, டெலிகாஸ்டிங் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இன்னும் புதிய எல்லைகளிலே புதிய சேட்டலைட் ஆண்டவரே இதில் செல்லும்படி ஆண்டவரே இன்னும் வழிவாசலை திறந்து கர்த்தர் அற்புதம் செய்து தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாக ஆண்டவரே எல்லா ஆண்டவரே சேட்டலைட் சேனலுக்கும் நாங்கள் போகும்படியாக கர்த்தர் ஆண்டவரே அதற்குரிய தேவைகளை அற்புதமாய் சந்திப்பீராக. கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய காரியங்களை எல்லாம் ஜெபித்து நம்ம செயல்படுவோம். நம்ம கூடுகிற நேரங்கள் எல்லாம் என்னென்ன காரியங்களுக்கு நல்லா ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் யோசித்து ஒருவேளை அந்த பரிந்து பேசும் ஜெபக்குழுவில் உள்ள ஜெப குறிப்புகளை எல்லா இதுலேயும் முடிஞ்ச நம்ம இன்னும் ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடவடிக்கை எல்லாரும் எடுத்து வைத்துக்கொள்வோம். 16வது அதிகாரம். அப்போஸ்தலர் 16:5 அங்கே எழுதப்பட்டிருக்கு, அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. என்னை குறித்தும் உங்களை குறித்தும் ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தனி நபராக இருக்கட்டும், நம்முடைய கிராம மிஷனரி இயக்கமாக இருக்கட்டும், ஒரு சபையாக இருக்கட்டும்,
விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு, நமக்கு இருக்கிற எல்லாருக்கும் இங்கே ஒரு விசுவாசம் இருக்கிறனால நம்ம இருக்கிறோம். இந்த விசுவாசம் இன்னும் ஸ்திரப்பட வேண்டும். அடுத்து எழுதியிருக்கு, நாளுக்கு நாள் என்னன்னு எழுதியிருக்கு, பெருகின அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இந்த ரெண்டும் ஒவ்வொரு விசுவாசின் வாழ்க்கையிலும் ஊழியத்தின் வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நமக்கு இருக்கிற விசுவாசம் இன்னும் பலப்பட்டு, நம்முடைய அஸ்திபாரங்கள் இன்னும் ஆழப்படுத்தப்பட்டு, மழை வெள்ளம் வந்தாலும் விழுந்து விடாத ஒரு நபராய் நான் இருக்க வேண்டும். நான் மட்டும் விசுவாசத்தில் வளர்ந்து ஆசீர்வாதம் பெற்று நின்றுவிடக்கூடாது, அது பெருக்கமாய் மாற வேண்டும். உன் மூலமாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இது ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் அப்படிதான் அவர் யோசிக்கிறார். அல்லேலூயா. பூமி எங்கும் நான் எங்கே போக அப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ரஷ்யாவை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லும்போது பூமியின் கடைசி வரைக்கும் நம்ம போயிடுறோம் ஜெபத்தில். அல்லேலூயா. அதோடு நிறுத்த போகிறதில்ல, செயலும் படப்போகிறோம். அப்போ விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகிற இந்த ஒரு அனுபவத்தை நம்ம எல்லாரும் தேடுவோம். நான் ஆண்டவரே, எங்களுடைய கிராம மிஷனரி இயக்கத்தில் இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் ஸ்திரப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். நாங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி நாளுக்கு நாள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு நம்ம பெருக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைக்கி அதில் உள்ள குறிப்பாக என்ன அதில் நான் பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த 5வது வசனத்தின் ஆரம்ப வார்த்தை என்ன எழுதியிருக்கு, அதனாலே அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ நம்ம என்ன கேள்வி கேட்கணும் சொல்லுங்கள், எதினாலே? அல்லேலூயா. சரி, எதினால் சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் இந்த இடத்துல பெருகினதாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறாரே, அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம், கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். அதற்கு அடிப்படை காரணம் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். ஆண்டவர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு ஸ்பெஷல் மாடலாக நமக்கு முன்பாக வைக்கிறார். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோன்னா, நீ என்ன பார்க்காத இயேசுவை பாரு அப்படின்னு ஊழியர்கள் ஜனங்களுக்கு சொல்வது ஒரு முறை. தப்பு கிடையாது. நான் ஒரு பலவீனமான மனிதன் தான், நீ என்ன பார்க்காத, நீ இயேசுவை பார்த்து போ அப்படின்னு சொல்கிறது ஒரு தவறு கிடையாது. ஆனால் இன்னும் வசனத்தின்படி ஒரு ஊழியன் எப்படி இருக்க வேண்டும், எது சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், 1 கொரிந்தியர் 11:1 பவுல் சொல்லும்போது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். இந்த ஒரு கான்ஃபிடென்ஸோட பைபிளில் தன்னை முன்வைக்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. நம்மை போல பாடுள்ள மனிதன் தான், எலியாவை போல நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன் தான். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் உள்ளவராக இருக்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாய் இருங்கள். நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்க பிரயாசப்படணும், ஜெபிக்கணும். நம்மளால் முடியாது. ஜெபித்து ஆண்டவரோடு ஒரு உறவிலே நம்ம இருக்கும்போது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவினால் ஆகும்னு வாக்கு கொடுத்துருக்கிறார். என்ன ஆகும், நம்ம இயேசுவை போல அவர் சொன்னபடி வாழ முடியும், மற்றவர்களுக்கு சேலஞ்ச் பண்ண முடியும். நீ என்னை என்ன செய்யுங்க, பின்பற்றுங்கள் என்று நம்ம சொல்ல முடியும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நிறைய இடங்கள் அவருடைய வாழ்க்கையை நேரடியாக எப்படி வாழ்கிறார், அவர் நினைத்தது என்ன அப்படிங்கிறத நிருபங்களில் பார்க்குறோம். இந்த நம்ம பார்க்க போகிற பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்டருந்து நான் சமீபத்திலே கற்றுக்கொண்ட ஒருவேளை எளிமையான பாடங்கள் தான், ஆனால் இதெல்லாம் செஞ்சுட்டா தேவனுடைய திட்டம் சீக்கிரமாய் நிறைவேறிவிடும். நம்ம கூடியிருக்கிறது நம்முடைய கிராம மிஷனரி இயக்கம் இத்தனை வருடங்களாக நடக்குது. அதனுடைய ஒரே அடிப்படை என்ன, இயேசு அவர் கண்ணீர் விட்டு அழுதார். ஆமேன். அவர் இன்றைக்கும் அழுது கொண்டிருக்கிறார். எருசலேமை பார்த்து அழுதார், ஜனங்களுக்காக அழுதார். இன்றைக்கும் அதை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். நினைவாக பட்டணத்திற்காக பரிதவிக்கிறார். அல்ல, இந்த ஒரு தரிசனம் தான் நம்மை நிறைவேற்றி இருக்கிறது. எதற்காக இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது? ஆண்டவர் என்ன செய்தாலும் இந்த ஆண்டவருடைய அழுகை நிறுத்த முடியவில்லையே, அப்போ ஆண்டவரை நான் அவங்கள பற்றி போய் மற்றவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதனால தானே அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி டேவிட் என்னை ஆரம்பித்த அந்த தனிநபராக ஆரம்பித்து குழுவாக இன்றைக்கு இத்தனை தரிசனங்களோடு செயல்பட்டு கொண்டு வருகிறது. அப்போ அந்த ஆண்டவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு வழி என்ன அப்படிங்கிறத பவுல் மூலமாக இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அதனாலே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த 16வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில் பார்க்குறோம். அப்போ அதுக்கு முந்தின வசனங்களில் நம்ம கொஞ்சம் அப்படி தேடி பார்த்தோன்னா, எதனாலே அங்கே எல்லாரும் விசுவாசத்தில் சபைகள் ஸ்திரப்பட்டது, எப்படி நாளுக்கு நாள் பெருகினார்கள் அப்படிங்கிற ரகசியங்கள் அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. அதில் எங்கேருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முந்தின அதிகாரம் 15வது அதிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், ஞாபகம் வச்சுக்கணும், பைபிள் எழுதப்படும் போது சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக என்ன கிடையாது, இந்த நம்பர்லாம் கிடையாது, ஒரு தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சியை தான் இப்போ என்ன செய்கிறோம், பார்க்குறோம். 15வது அதிகாரத்தில் 36வது வசனம் பாருங்கள். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றார்கள். இது ஒரு மிகவும் ஆழமான ஒரு நமக்கு சவால் விடுகிற ஒரு வசனம். பார்ப்பதற்கு சாதாரணமாக இருக்குது, 2 பேர் பேசினாங்க, அப்படி போயிட்டு வருமா, அப்படி விருதுநகர் வரைக்கும் போயிட்டு வருமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது. இது அவ்வளோ சாதாரணமான வார்த்தைகள் இல்லை.
இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய எதினால் அவர் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்தார் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அவருடைய இருதயத்தை பார்க்கிறோம். அந்த இருதயத்தில் எப்படி இருக்கிறது, யாரும் அவருக்கு ஒன்றுமே சொல்லலை. அங்கே அந்தியோக்கியாவிலே நல்ல ஊழியம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை, சபை வளருகிறது, வரங்கள் கிரியை செய்கிறது, ஜனங்கள் எல்லாம் ஆசையாக கூட்டங்கள் நல்லா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இவர் இருதயத்தில் நம்ம ஏற்கனவே பல இடங்களில் சுவிசேஷம் சொல்லி அங்கங்கே சபைகளெல்லாம் ஸ்தாபித்து வந்தோம், அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி என்ன செய்வோம், போய் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு பாரம் அவருடைய இருதயத்தில் இருக்குது. அல்லேலூயா. இந்த பாரம் சாதாரண ஒரு பாரம்லாம் கிடையாது, இது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறது கிடையாது. இது எங்கே இருந்து வருது அப்படின்னு சொன்னால், யோவான் 21:16 ஆண்டவர் பேதுருவின் இடத்துல தன்னுடைய 12 சீஷன் பின்வாங்கி விட்டான், மறுபடியும் மனம் திரும்பி விட்டார். அவரை ஊழியத்திற்கு தகுதிப்படுத்தும் போது சொல்கிற வார்த்தை என்ன, கேட்ட கேள்வி என்ன, நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? 21:16 அந்த 2வது முறை கேட்கும்போது உள்ள கவனிச்சோன்னு சொன்னால், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறவர்களாலே ஆண்டவருடைய ஆடுகள், தம்முடைய சொந்த இரத்தத்தினால் வாங்கின திருச்சபை, அதை குறித்து யோசித்து அக்கறை இல்லாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. இதுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை, இதுக்கு பணம் கொடுத்தா செய்கிற வேலை கிடையாது. இது இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே வருகிற ஒரு எண்ணம். நாம் போய் பார்ப்போம் வாரும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம அடிப்படை என்ன பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவை நேசித்து கொண்டே இருந்த ஒரு மனுஷனை பார்க்குறோம். ஒருவேளை அடிக்கப்படுவதற்காக மட்டுமல்ல, கட்டப்படுவதற்காக மாத்திரம் அல்ல, மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவை நேசித்த ஒரு மனிதனை இந்த அப்போஸ்தலர் 15:36 என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். இதுதான் அங்கே விசுவாசத்திலே ஒரு கூட்டம் அங்கே ஸ்திரப்பட்டு அவர்கள் நாளுக்கு நாள் பெருகினார்கள் என்பதற்கான அடிப்படை ரகசியம் இங்கே இருந்து தான் ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு. நம்ம எல்லாரும் ஊழியங்களில் சில மாதங்களாக இங்கே ஊழியத்தில் இருக்கிறவங்க இருக்கிறோம், பல வருஷங்களாக ஊழியத்தில் இருக்கிறவங்க இருக்கிறோம். நம்முடைய இருதயத்தின் அடிப்படை ஆழங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். எதற்காக நான் இங்கே இருக்கிறேன், வழி இல்லாமல் இங்கே இருக்கிறேன், அப்படி சில நேரங்கள் நானே இருந்திருக்கிறேன். ஆனால் எப்பயுமே அப்படி இருக்க முடியாது. சீக்கிரமாய் சரி செய்து எதற்காக நான் இங்கே இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு என்பதை நான் சரிப்படுத்தி கொள்ளும்போது தான் ஆண்டவருடைய திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறும், என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நான் சொன்ன அந்த வார்த்தையை மறுபடியும் பார்ப்போமே, நம்முடைய சகோதரர்கள் எப்படி இருக்கிறார் என்று போய் பார்ப்போம் வாரும் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை, இதில் ஒரு பெரிய ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, ஆண்டவர் மேலே ஒரு அன்பு இருக்குது. இந்த வார்த்தை அவர் சொல்கிறாருன்னா இது அவ்வளவு ஈஸியானது கிடையாது. ஏன் ஈஸியானது இல்லை அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். நம்ம இந்த வருஷம் மெயின் தீமாக என்ன பேசணும் யூத் மீட்டிங்கில், ஜெபம் பண்ணு, அடுத்தது என்னது, தெருவுக்கு வந்துடணும், செயல்பாடு. இன்றைக்கு ஒருவேளை சபைகளிலே அநேக வாழ்க்கையிலே குறைபடுவது இதுன்னு சொல்லி ஆண்டவர் நம் மூலமாக தீர்க்க தரிசனமாக உலகமெங்கும் போய்கொண்டிருக்கிறது. அநேகர் அதை ரசித்து கேட்குறாங்க. இவ்வளவுதானா, ரொம்ப சிம்பிளாக இருக்கே, ஜெபிக்கணும், தெருவுக்கு வரணும், பிரசங்கம் பண்ணணும், கையை வைக்கணும், இவ்வளோதானே. ஆமாம், ஏதோ ஊழியனா ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டோமே அப்படின்னு ஒருத்தர் அதை ரொம்ப புரிஞ்சு அப்ரிஷியேட் பண்ணார். பல வருடங்கள் ஆண்டவரோடு நடக்கிற ஒரு மனிதர், அவருக்கு அதை புதுப்பித்து இது ஆமாம் இதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறார். இங்கே அடுத்து பவுல் எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவர் இருதயத்தில் ஒரு ஆசை வருகிறது, அதை சக ஊழியரோடு சொல்லுகிறார், அதை செயல்படுத்த போகிறார். இந்த செயல்பட்ட விதத்தை உங்களுக்கு நான் இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நான் அதில் விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். நான் ரசித்து படித்தேன். ரொம்ப நாள் கழித்து அந்த பகுதிகளெல்லாம் அது என்ன செய்கிறாங்க, எங்கெல்லாம் போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. போய் பார்ப்போம் வாரும் அப்படிங்கிறத மறுபடியும் சொல்கிறேன். நம்ம புல்லலக்கோட்டைக்கும் விருதுநகருக்கும் 4 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு பைக் இருந்தால் எவ்வளோ நேரத்தில் போயிடலாம், 5 நிமிஷம் 6 நிமிஷம், மெல்ல போனால் 10 நிமிஷத்தில் என்ன செஞ்சிடலாம், போய் விருதுநகரில் ஒரு ஒர்க் இருந்தால் முடிச்சுட்டு அப்படி போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற அர்த்தமே இங்கே கிடையாது. அதில் எவ்வளவு ஆழம் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த 15வது அதிகாரத்தில் இவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா 35 பார்த்தீங்கன்னா, பவுலும் பர்னபாவும் அந்தியோக்கியாவிலே சஞ்சரித்து. இப்போ இது பேசும்போது அவங்க எங்கே இருக்கிறாங்க, அந்தியோக்கியாவில் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம உருவாக்கின சபைகளெல்லாம் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க இல்லையா. அவங்க எங்கெல்லாம் போகிறாங்கன்னு சொல்லி 15 கடைசி 2 வசனம் 40-41 பார்த்தீங்கன்னா, பவுலோ சீலா தெரிந்து கொண்டு சகோதரராய் தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு தெருவுக்கு இறங்கிட்டார். அல்லேலூயா சொல்லுங்கள். புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து, புறப்பட்டு அடுத்து என்ன செய்கிறாரு, திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். அடுத்த அதிகாரம் கிடையாது, தொடர்ச்சி தான். யாரோ நம்பர் வச்சு பிரிச்சுட்டாங்க, பரவாயில்ல, அதனுடைய தொடர்ச்சி 16:1 முதல் பகுதி. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான்.
சரி, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? இங்கேருந்து விருதுநருக்கு கிளம்பி போய் பஸ்ஸு பிடிச்சி சிவகாசிக்கு போய் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேளை பார்க்க இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அந்தியோக்கியாவிலிருந்து எங்கே போகிறாரு? கடைசியாக எங்கே வந்து சேர்றாரு? தெர்பை அப்படிங்கிற ஊருக்கு வர்றாரு. இந்த 2 ஊருக்கும் உள்ள இடைவெளி 471 கிலோமீட்டர். அல்லேலூயா. இங்கேருந்து மெட்ராஸ் தூரம், சென்னை தூரம். இதை மனசில் வச்சுக்கோங்க. இதில் என்ன நம்ம கேள்வி கேட்கணும்னா, ரைட், இவங்க பர்னபாவும் பவுலும் ஊழியத்துக்கு போகிறாங்க. எதில் போயிருப்பாங்க? ஸ்ப்ளெண்டரா, ஆக்டிவாவா, ஈக்கோவா, மேஜிக்கா? நம்மகிட்ட உள்ள இதெல்லாம் வண்டிகளில். சரி, இதில் யாருக்கா ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, அந்த காலத்தில் எப்படி போயிருப்பாங்க அப்படின்னு நம்ம சும்மா பைபிளில் நம்ம வாசித்த எல்லாருக்குமே தெரியும். நடை தான் அடிப்படை. இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்து நடந்து அப்படின்னு எழுதியிருக்கு. நடை தான் அன்றாட ஒரு சராசரி மனிதனுடைய டிரான்ஸ்போர்ட் மோட். இங்கேருந்து சிவகாசிக்கு போகணுன்னா நடக்க ஆரம்பிக்கணும். இதுதான் அன்றைய வாழ்க்கை. ரைட்டா? ஒருவேளை கழுதைகள், பெரிய பெரிய லக்கேஜ்லாம் அதை ஏற்றிட்டு போகிறதுக்கு அது ஒரு டிரான்ஸ்போர்ட் மெத்தட் இருந்துக்கு. குதிரைகள் இதெல்லாம் காஸ்ட்லியானது. சிலர் குதிரைகளை குறித்து என்ன செய்வாங்க? பெருமை பாராட்டுவாங்க. குதிரை எல்லார் வீட்டில் இருந்தால் பெருமையாக வரும். சைக்கிளை குறித்து யாராவது மென்மை பாராட்டுவோமா? அப்போ ஸ்பெஷல் அது. ரைட்டா? ரதங்கள் பெரிய மந்திரியாக இருக்கணும். யார் மந்திரி? யார் ரதத்தில் போகிறா? எத்தியோப்பிய ராஜஸ்திரி, ராணிக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரு பெரிய அமைச்சர் தான் என்ன செய்ய முடியும்? ரதத்தில் போக முடியும். அப்போ நீங்கள் அடிப்படையாக பைபிளில் என்னென்னு ஞாபகம் வச்சுக்கணும். ட்ராவல் இஸ் பை ஃபீட். நடந்து தான் போகணும். ஒரு உதாரணம், அது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் கொர்நேலியூட்டேருந்து ஆட்கள் கொர்நேலியூ அனுப்பி விடுறார். பேதுருவை வரும்படி அழைத்து அனுப்புகிறார் ஆண்டவருடைய நடத்தின்படி. அப்போ அங்கே ஒரு டீம் வர்றாங்க. 10வது அதிகாரத்தில் 23 பார்த்தீங்கன்னா, வந்தவங்கள பேதுரு உள்ள வெல்கம் பண்ணுறாரு. அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான். இன்றைக்கி வந்து சேர்றாங்க. அவங்க ட்ராவல் ரொம்ப தூரம் பண்ணி வர்றாங்க. அவங்கள என்ன செய்கிறாரு? சாப்பாடு கொடுத்து தங்க வைக்கிறார். தங்க வச்சுட்டு அதில் கவனிச்சிங்கன்னா, மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான். இன்றைக்கி வந்தவங்க கூட என்ன செய்கிறாரு? நாளைக்கு புறப்பட்டு போகிறார். இது எந்த ஊர்லேருந்து எந்த ஊர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, யோப்பாலேருந்து செசரியா பட்டணம். ரைட்டா? இதுக்கு 2க்கு உள்ள தூரம் சுமார் 60 கிலோமீட்டர். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பாருங்கள், மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான். 24வது வசனம், மறுநாளிலே செசரியா பட்டணத்துக்கு பிரவேசித்தார்கள். சரி, இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு போய் சேர்றாங்க. புரியுதா? செசரியா பட்டணம் 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நேற்று வந்தாங்க, நேற்று கூட தங்க வச்சுட்டு இன்றைக்கி காலையில் கிளம்பி நாளைக்கு போய் சேர்றாங்க. இதனுடைய கணக்கு என்னென்னா, ஒரு சராசரி மனிதன், சாதாரணமாக ஆரோக்கியம் உள்ள மனிதன் சாதாரணமாக நடந்தால், விறுவிறுவிறு அப்படின்லாம் இல்லை, சாதாரணமாக நடந்தால் 1 மணி நேரத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கலாம். அப்போ எவ்வளோ நேரம் நடந்திருப்பாங்க? நாங்கள் ரொம்ப மூளைக்கு வேலை கொடுக்க மாட்டோம், அது டயர்டாயிரும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. நானே உங்களுக்கு சொல்கிறேன், கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம்? ஒரு 12 மணி நேரம் நினைக்கிறேன். இல்லை, அப்போ இது 12 மணி நேரம் தொடர்ந்து நடக்க முடியாது. நம்ம பைக்கில் 20 மினிட்ஸ் போனாலே ஒரு டீ சாப்பிட்டா நல்லாயிருக்கும், நமக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அப்போ அவங்க நின்று போயிருப்பாங்க, நைட்டு தங்கியிருப்பாங்க. ரைட்டா? நான் இங்கே சொல்ல வருவது, ஒரு 60 கிலோமீட்டர் ஊர் உள்ள ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு நாள் முழுவதுமாக ஆகிறது. காலால் தான் நடக்க வேண்டும். இதை நம்ம எப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னா, தியாகம் பண்ணி நடந்தாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அன்றைக்கி அப்படி தான் போகணும். இன்றைக்கி நம்ம ஒரு பைக்கில் போகிறத தியாகம் பண்ணி பைக்கில் போகிறதுன்னு சொல்ல மாட்டோம். டிரான்ஸ்போர்ட் மோடு இன்றைக்கி அது, அன்றைக்கி அதுதான் இருந்துச்சு. அப்போ ஒரு நாளில் நடந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குற அந்தியோக்கியாவுக்கும் தெர்பிக்கும் அப்போ எவ்வளோ தூரம்? 471 கிலோமீட்டர். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப நாளாக தேடி எதுலேயுமே கிடைக்கல. சமீபத்தில் டிடிஎஸ், நம்ம பைபிளில் காலேஜ் மதுரையில் இருக்குது, அங்கே ஒரு லைப்ரரி இருக்குது. நம்ம இங்கே இருக்கிற பெரிய ஹாலை விட இன்னொரு பெரிய ஹாலில் அவ்வளோ புக்ஸ் இருக்குது. எத்தனையோ ஆயிரங்கள் புக் சொன்னாங்க. அதில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு ஒருத்தர் 4500 பக்கத்தில் ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறார். கிரைக் கீனர் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனிதர். ரொம்ப நாளாக அவரை பற்றி நான் தெரியும், அவரை நிறைய இதில் அவரை பார்த்துருக்குறேன். ஒவ்வொரு புக்கும் இந்த இவ்வளோ பெருசுக்கு இப்படி ஒரு தடியாக இருக்கும். அதில் அப்படி தேடினா இதெல்லாம் அங்கங்கே இருந்து விவரங்களை கேட்டு இப்படி இருக்கலாம் இதெல்லாம் அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க. அதில் அவர் எழுதுகிறாரு, அந்த ஆக்ட்ஸ் கமெண்ட்ரியில், இவங்க அந்த பிரயாணத்திற்கு மட்டும் குறைஞ்சது தொடர்ந்து நடந்து போனால் 3 வாரம் ஆகும். அப்படி தொடர்ந்துலாம் நடந்திருக்க மாட்டாங்க. ஆங்காங்கே நிற்கிறாங்க. எத்தனையோ இடங்களில் சபைகளில் நின்று அவங்க பலப்படுத்தி தங்கியிருப்பாங்க. பல வாரங்கள் வெறும் காலில் நடந்து அவங்க போனாங்கங்கிறத இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அல்லேலூயா. நாம் போய் பார்ப்போம் வாரும் அப்படிங்கிற வார்த்தை என்ன வார்த்தை இல்லை, போயிட்டு அப்படி வரும் அப்படி வார்த்தைகள் இல்லை. பல மாதங்களாக போகிற அன்றைய பிரயாண முறை நடக்கிறதுக்கு அவங்க ஆயத்தமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
நம்ம செய்தி என்ன? 16:5 அதனாலே அப்படின்னு இருந்துச்சு. நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்? எதினாலே அப்படின்னு கேட்குறோம். பவுல் என்கிற ஒரு மனிதன் இயேசுவின் மேல் உள்ள அன்பு, அந்த அன்பினாலே அவர் யோசிக்கிறார். என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லியிருக்கிறாரே, அந்த வேலையை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி யோசித்து சக ஊழியருக்கு அதை சொல்லுகிறார். திட்டமிடுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். அதில் ஒரு பெரிய பிரயாணம் இருக்குது. அதுக்கு அவங்க முழு இருதயத்தோட தியாகமாக என்ன செய்கிறாங்க? அவங்க செயல்படுறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இப்படி பழைய ஒரு அன்னைக்கு நடந்தாங்க, நம்ம அன்னைக்கு காரில் போகிறோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம குற்ற உணர்வில் நம்மளாக குத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த நாள் மிஷினரிலாம் எப்படி வந்தாங்க தெரியுமா, நம்ம அன்னைக்கு பஸ்ஸில் போகிறோம், இதில் அழக்கூடாது, அப்படிலாம் அழக்கூடாது. அவங்களுக்கு அது இருந்துச்சு, அவங்க வந்தாங்க. இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் இதை கொடுத்துருக்கிறார். இதில் செயல்பட வேண்டும், தியாகம் செய்ய ஆயத்தம் இருக்க வேண்டும், பிரயாசப்படுவதற்கு சோம்பேறித்தனப்படக்கூடாது என்று ஆவியானவர் இதில் எல்லாம் எனக்கு உங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சரி, எதினாலே அப்படிங்கிற கேள்விக்கு அதனாலே அப்படிங்கிற ஒரு பதிலை என்ன செய்கிறோம்? ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த 470 கிலோமீட்டர் போகிற அவங்க என்ன செய்கிறாங்க? பிரயாணம் பண்ணி போகிறாங்க. அங்கே போய் முடித்து ஒவ்வொரு இடங்கள்லையும் சபைகளை ஸ்திரப்படுத்துகிறார்கள். அதில் அந்த 15 கடைசியில் சபைகளை திடப்படுத்தினான் அப்படின்னு எழுதி. எப்படி திடப்படுத்தியிருப்பார்? வசனங்களை போதிக்கிறார், ஜெபிப்பார், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நிறைய பார்த்துருக்குறோம். இதில் அடுத்து அந்த நம்ம தேடுகிற பதில் அதனாலே எதினாலே அப்படிங்கிற கேள்விக்கு இன்னொரு பதில் அந்த 16:1 பார்த்திங்கன்னா பின்பகுதியில் அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்தில் அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று என்ன ஒரு வார்த்தை இருக்குன்னு எல்லாரும் பாருங்க. தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி. அல்லேலூயா. இதுதான் ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய அடையாளம். விரும்பி. என்ன விரும்புகிறார்? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவியுங்கள் என்கிற அந்த காரியத்தை அங்கே வைத்து அதை விரும்பி செயல்படுகிறார். ஒரு தீமோத்தேயுவை பார்க்குறார். இந்த தீமோத்தேயு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி அவனை ஒரு சீஷனாய் உருவாக்குகிறார். இன்னொன்று, ஒரு தனக்கு அடுத்த ஒரு ஊழியனை உருவாக்குவதிலே ஒரு முயற்சி எடுக்கிற இங்கே ஒரு பவுலை பார்க்கிறோம். நிறைய வெற்றியுள்ள ஊழியங்கள் ஒரு தலைமுறையில் ஊழியம் நடக்கும், அடுத்த தலைமுறையில் வரலாறு மட்டும்தான் இருக்கும். நான் ஒருவேளை பவர்ஃபுல்லாக ஊழியம் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கிடுவோமே, என் காலத்தில் செஞ்சு முடிச்சிடுறேன், எனக்கு அடுத்த தலைமுறையில் என்ன இருக்கும்? என்னை பற்றி ஒரு புக்கு இருக்கும். வல்லமையான ஊழியர் சந்தோஷம்னு ஒரு புக்கு இருக்கும், வல்லமை இருந்தால் இல்லை. அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது, அதை 4 பேர் படிப்பாங்க, அந்த புக்கு விற்காது, யாரும் படிக்க மாட்டாங்க. ரைட்டா? இங்கே பவுல் என்ன செய்கிறார்? தன்னோடு தான் ஆரம்பித்த ஊழியம் நின்று விடக்கூடாது. தான் மட்டும் ஏதோ பயன்படுத்தப்பட்டு ஊழியம் செஞ்சு அதுக்கு சாப்பாடு கிடச்சி வாழ்ந்து ஒரு வாழ்க்கைக்கு ஆதாரமாக ஊழியத்தை தேடவில்லை. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற தான் தெரிந்து கொண்டிருப்பதை உணர்ந்து தன்னை போலவே இன்னொரு நபரை உருவாக்குகிறார். அல்லேலூயா. இந்த தன்னை போல இன்னொரு நபரை உருவாக்குவது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம அப்படி வெளியே இருந்து ஈஸியாக பேசிடலாம். இயேசு கிறிஸ்து சொல்வார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். நான் இவ்வளோ தான் அற்புதம் செஞ்சுருக்கிறேன்ப்பா. 12 பேரை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என்னை விட அற்புதம் செய்ய முடியுங்கிறாரு. அது இந்த சிந்தை சாதாரணமாக வந்துவிட முடியாது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ஒரு ஊழியரை உருவாக்குறேன், மறுபடியும் சும்மா வச்சுக்கிடுவோம். நான் ரொம்ப ஒரு வல்லமையான ஊழியக்காரன்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, என் கூட இப்போ தான் புதிதாக ஒருத்தனை உருவாக்குறேன், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன உருவாகிறான். போக போக பார்த்தா என்னை விட பவர்ஃபுல் ஆகிறான். இப்போ என்ன செய்ய போகிறேன்? நான் போனால் 2 பிசாசு ஓடுது, அவன் போனால் 200 பிசாசு ஓடுது. நான் என்ன செய்ய போகிறேன்? 2 செய்யலாம், சந்தோஷப்படலாம், இயேசு கிறிஸ்துவ போல சந்தோஷப்படலாம். சீஷர்கள் போய் பிசாசுகளை விரட்டி வந்தோடனே அவருக்கு ஆவியிலே களி கூர்ந்தாருன்னு இருக்கு. இல்லாட்டி ஒரு சின்ன டென்ஷன் வரும். யார் மாதிரி? பழைய ஏற்பாட்டு சவுல் அண்ணன் இருக்கிறார். இவன் போய் இவ்வளோ முடிச்சுட்டு வந்துட்டான், இது சரி வருமானு தெரியலையே, இவனை எப்படி போட்டு தரலான்னு அடுத்த பிளான் போயிடும், பின்மாற்றம் ஆரம்பிச்சிடும். இல்லை, நான் சொல்ல வருவது, என்னை போல என்னை விட பவர்ஃபுல்லாக இன்னொருத்தரை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு இருதயம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தது போல அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இந்த தீமோத்தேயை பற்றி என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படின்னு நம்ம ஒருவேளை ஒரு கணக்கு போட்டு நம்ம பார்த்தோன்னு சொன்னால் 16:2 இருக்குது அவருக்கு தீமோத்தேயை குறித்து. அவன் லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதராலே நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். நிறைய பாராட்டுகள் நம்ம காதில் கேட்குது. ஒரு சிலரை குறித்து ஒரு சில காலங்கள் நிறைய பாராட்டுக்குரிய விஷயங்களாக நம்ம கேட்போம், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச காலம் கழித்து அவர்கிட்ட இப்படி ஒரு குறை இருக்கும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னோடனே நமக்கு சோர்ந்து போயிடும். ஐயோ, நம்ம எவ்வளோ பெரிய ஹீரோ நினச்சோம், இப்படித்தான் போல அப்படின்னு சிலரை ஒரு குறைகள் கேட்டவுடனே நம்ம அதை யோசிப்போம் அந்த நபரை குறித்து. பைபிளில் ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாரும் பாவம் செய்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இன்னொரு வார்த்தை இருக்குது, எலியா நம்மை போல அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம எல்லாரும் ஒன்று தான். அல்லேலூயா சொல்லுங்கள்.
கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிக்கலாம், வெளியே வேறு மாதிரி என்ன காமிச்சிக்கலாம், நீங்கள் காமிச்சிக்கலாம், எல்லாருமே அடிப்படையாக ஒன்று தான். நான் சொல்ல வருவது, ஒரு 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 மனிதனை நம்ம பார்க்குறோம், கவனிக்கிறோம், நல்லா இருக்கிறார், நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார், நிறைய அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது, கற்றுக்கொண்டே இருப்போம். நெருங்கி இருக்க இருக்க சில குறைகள் இருப்பது கட்டாயம் தெரியும். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இங்கே ஒருவேளை அந்த பகுதியினால் இருக்கிற எல்லா மக்களாலும் நற்சாட்சி பெற்றான் என்ற ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த திமோத்தி ஒருவேளை குறைவற்றவரா, பவுல் உருவாக்குவதற்கு தகுதியான அடுத்த செகண்ட் லைன் லீடரா? பவுல் எப்படிப்பட்ட ஒரு நபர்? சிங்கத்தின் வாயிலே நான் இருந்தேன், தப்பிச்சேன் அப்படிலாம் சொல்லுவார். உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பார். தன்னை அடிக்க வர்ற கூட்டத்துக்கு முன்பாக நின்று கையமர்த்தி அவளோடு பேசக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன். திமோத்தியுடைய கேரக்டர் எப்படி அப்படின்னு சொன்னால், 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தில் திமோத்தியை பவுல் அங்கே அனுப்புகிறார், கொரிந்து சபைக்கு அனுப்புகிறார். இப்போ நம்ம ஊழியத்திலேருந்து ஒருத்தரை அனுப்புகிறோம், நம்ம ஆல்வினை ஒரு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு மினிஸ்ட்ரிக்கு அனுப்புகிறோம். இப்படி நான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஆல்வின் உங்கள் மத்தியில் இருக்கும்போது அவன் எதுவும் பயந்துராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்னங்க என்ன சின்ன பையனா பயப்படுறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அல்ல? திமோத்தியை குறித்து பவுல் எழுதும்போது 16:10 திமோத்தி உங்களிடத்திலே வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள். இவர் எங்கே போகிறாரு? சுவிசேஷ எதிர்ப்பாளர் கூட்டத்துக்குள்ளே போய் அங்கே போய் அடி வாங்க போகிறாரா? சபைக்குள்ளே போக போகிறாரு. இவர் நேச்சர் அங்கே எதையோ பயப்படுவார் போல், ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் உட்காந்துட்டு ஏதோ பயப்படுவார் போல், ஜனங்களை பார்த்து ஏதோ ரொம்ப ஒரு பயந்த சுபாவம். கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியாக வருமானு தெரில. பவுல் எடுத்து இவரை உருவாக்குனா பிரயோஜனமாக இருக்குமாங்கிற ஒரு கேள்வியை கொண்டு வரக்கூடிய ஒரு பேசிக் ஒரு பிரச்சனை உள்ள ஒரு மனிதன், பயந்த சுபாவம் உள்ள மனிதன். இவரை போய் ஒரு லீடராக உருவாக்குவதற்கு நீங்கள் பிரயாசப்பட்டால் அது பிரயோஜனப்படுமா? பவுலுக்கு தெரியும் எப்படிப்பட்ட மனிதனையும் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன். திமோத்திக்கு எழுதுவார், 2 திமோத்தி 1:7 எழுதும்போது, நமக்கு தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியின் ஆவி. திமோத்தியோ தான் சொன்னதை கற்றுக்கொண்டு அவன் ஊழியம் செய்வதற்குரிய அடிப்படை என்ன? அவனுடைய பர்சனாலிட்டி. ஒருவேளை அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறானா, ஒருவேளை ஆண்டவர் பயன்படுத்தலாம். பலவீனமாக இருக்கிறானா பிரச்சனை இல்லை. ஏன்? ஊழியம் என்பது பரிசுத்த ஆவியினால் உண்டாவது. அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல என்பதை வாழ்க்கையில கற்றுக்கொள்ள உதவி செய்வார். சில நேரம் நினைப்போம், இந்த ஸ்ட்ரென்த் எனக்கு இருக்குது, இதை நான் செஞ்சிருவேன், இது எனக்கு முடியும்ல, எத்தனை வருஷம் இதை நான் செஞ்சுருக்கிறேன், எவ்வளோ அனுபவம் இருக்குன்னு நினைப்போம். அதை ஆண்டவர் கட்டாயமாய் உடைப்பார். அல்லேலூயா. நாங்கள் எங்களை நம்பாமல் மரித்தோரை உயிரோடு எழும்புகிற தேவனை நம்பும்படி இப்படி ஆயிற்றுன்னு பவுல் ஒரு காலத்தில் 2 கொரிந்தியருக்கு 1 அதிகாரத்தில் எழுதுகிறார். பவுலுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மரித்தோரை எழுப்புகிறார், ஆயிரங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், தேவன் அவரோடு பேசுகிறார், 3வது வானத்துக்கு போகிறார். எங்கோ அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு, தன்னைத்தானே நம்புகிற ஒரு பிரச்சனை. ஆண்டவர் பார்த்து ஒரு சூழ்நிலை அனுப்புகிறார். அவ்வளோதான், உயிர் பிழைப்பமாங்கிற நம்பிக்கையே போய் அவ்வளோதான், ஏதோ ரொம்ப ஒரு கொடிய ஒரு நெருக்கம், மரணத்தை போல ஒரு பிரச்சனைகள் வருகிறது. அப்போ அவர் எழுதுகிறாரு, நாங்கள் எங்களை நம்பாமல் மரித்தோரை எழுப்புகிற தேவனை நம்பும்படி இப்படி ஆயிற்று. அல்லேலூயா. உங்களுக்கும் நானும் சரி, நீங்களும் சரி, எந்தெந்த காரியங்களிலே நம்மை நம்பிக்கொண்டு நம்முடைய பலன், நம்முடைய அனுபவம் அப்படின்னு நம்ம எதெல்லாம் வச்சுருக்கோமோ அதை எல்லாத்திலிருந்து விடுதலையாக்க ஆண்டவர் நிறைய பிளான் வச்சுருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இப்போயே முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவரே நீங்கள் மட்டும்தான், பாட்டு மட்டும் இல்லை, இருதயத்திலிருந்து சொல்லி எதன் மேலேயாவது சில நம்பிக்கைகள் நமக்கு வரும். இப்படி ஆச்சுன்னா இப்படி அப்படின்னு சில கணக்குகள்லாம் வரும் பாருங்க. அந்த கணக்கெல்லாம் ஆண்டவருடைய ரத்தத்திற்குள்ளே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கு நம்பிக்கை என்று அறிக்கை செய்து அந்த அர்ப்பணிப்பை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வசனத்தை மட்டும் நான் அவங்களுக்கு காமிச்சிடுறேன். 2 கொரிந்தியர் 1:8-9 கவனிங்க. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக, நம்பிக்கையெல்லாம் என்ன செய்தான்? அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். மறுபடியும் சொல்லுகிறேன், இது ஒரு தேவைப்பட்டால் இந்த அனுபவத்தை கொடுப்பார். அது நன்மைக்காக ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் நம்மை நம்பாமல் மரித்தோரை எழுப்புகிற தேவனை நம்ப வேண்டும். சரி, அப்போ திமோத்தியை உருவாக்குவதிலே பவுலுக்கு இருந்த நம்பிக்கை என்ன? இவன் ஒருவேளை பயந்த ஒரு நபராக இருக்கிறான். ஒருவேளை இந்த பலவீனத்திலே தேவன் மகிமைப்படுத்தும்படி இந்த நபர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி கூட ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ளே தீர்மானித்திருக்கலாம். அல்லேலூயா. திமோத்தியுடைய நெகட்டிவ் என்ன? 1 பயம், இன்னொன்று இவரை ஊழியத்தில் எடுத்து உருவாக்குனா பிரயோஜனப்படுமா, லாங் டேர்மாக இவர் ஒத்து வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. என்ன கேள்வி தெரியுமா? 1 திமோத்தியு 5:23
உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் உன் வயிற்றுக்காகவும். எங்கள் கிளாஸில் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு பட்டப்பேர் உண்டு, நோக்காடு. எப்பயுமே காய்ச்சல் ஏதாவது லீவ்லேயே இருப்போம், ஒருத்தர் நோக்காடுன்னு தான் கூப்பிடுவோம். திமோத்தி ஒரு நோக்காடு. அல்லேலூயா சொல்லுங்கள். நம்ம எத்தனை பேர், நிறைய பேர் அப்படி தான் இருக்கோம் நோக்காடுகளா. பரவாயில்ல. பலவீனமாக இருக்கிறான், சரீர பலவீனம் இருக்குது. ஐயா நீங்கள் பாட்டுக்கு 470 கிலோமீட்டர் நடக்கிறோங்கிறீங்க, எல்லாம் வருவானா? 1000 கேள்விகள் இருக்குது. பரவாயில்ல. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவினாலே ஆகும். பெரிய பெரிய ஊழியர்களுடைய சரித்திரங்கள் எங்கே நீங்கள் படித்தாலும் ஏதாவது இடத்துல ஒரு பெரிய ஒரு சிக்னஸ், அவ்வளோதான், இனி ஊழியம் செய்ய முடியாதுன்னு வரும். அப்போ அவங்க ஒரு அந்த இடத்துல சேர்ந்து ஜெபிக்கிறது, உபவாசிக்கிறது, அதில் தேவன் அவங்கள விடுதலை கொடுத்து அந்த ஊழியத்தில் பவர்ஃபுல்லாக பயன்படுத்துறது, இது பல ஊழியருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். சரீர பலவீனம் உண்மையான ஊழியத்திற்கு எந்த காலத்திலும் தடை கிடையாது. இன்னொன்று திமோத்தியுடைய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, யோசிக்கலாம். 1 திமோத்தி 4:12 உன் இளமை நிமித்தம். ரொம்ப இளம் வாலிபன். மற்றவங்க கேள்வி கேட்கலாம், சின்ன பையனை கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னு கேள்வி கேட்கலாம். பரவாயில்ல, ஒரு வாலிபன், பலவீனன், பயந்தவன், இதெல்லாம் நிறைய இப்படி நெகட்டிவ் இருக்குது. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நபரை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் முயற்சிக்கிறார். இன்னொரு ஊழியன் எழும்பி விடுகிறான். அல்லேலூயா. அவரை உருவாக்குவதிலே நமக்கு அருமையான 2 நிருபங்கள், 1 திமோத்தியும் 2 திமோத்தியும் கிடைக்குது. இதில் இன்னொன்று நான் கவனித்து பார்க்குறேன். பவுலை 2 திமோத்தியில் அவர் எழுதுவார், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். எப்போ ஒருத்தரை நம்ம அண்டிக்கிடுவோம், அவர் மூலம் நமக்கு ஏதாவது கிடைச்சா அவர் கூட இருப்போம். டேவிட் கணேசன் என்னை கூட இருந்தால் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அப்படின்னா எத்தனை பேர் இருப்போங்கிறது அன்னைக்கு தான் நமக்கு தெரியும். இருக்கட்டும், பவுல் அன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாருமே கைவிட்டு விட்டார்கள் அப்படிங்கிற நிலைமையில் சிறைச்சாலையில் இருக்கிறார். அதில் பார்த்திங்கன்னா பவுலுக்கு ஒரு பிரச்சனை, ரொம்ப குளிருது ஜெயிலில். இன்னொன்று ரொம்ப போர் அடிக்குது, யாருமே அவரை தேடி வர முடியாது, வந்தால் அவரையும் சேர்த்து ஜெயிலில் போட்டுற வாய்ப்புகள் அப்படிலாம் இருக்கிற காலத்தில் 2 திமோத்தி 4:13 சொல்லுவார், த்ரோவா பட்டணத்திலே கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேல் அங்கேயே எடுத்துகிட்டு வாப்பா அப்படிங்கிறாரு. புஸ்தகங்களை நீ வரும்போது எடுத்துக்கொண்டு வான்னு சொல்லி வயோதிப காலத்திலே பவுலால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. போனால் ஐயா ஒரு 1000 ரூபா காணிக்க கொடுப்பாங்க, நோ, எதுவுமே அவர்கிட்ட கிடையாது, நம்ம தான் அவர் கொடுக்கணும். நான் என்ன கவனித்தேன், பவுல் ஒரு மனிதனை அன்பினால் உருவாக்கி தன்னுடைய மகனைப் போல குமாரனைப் போல உருவாக்கினதுனால வயதான காலத்திலே அவனை கவனிப்பதற்கு ஒரு நபராக அங்கே திமோத்தி வந்து விட்டார். அல்லேலூயா. நம்ம ஃப்யூச்சர் வயதான காலத்தின் செக்யூரிட்டி எங்கே இருக்குது, நம்ம செய்கிற ஊழியம்தான். அல்லேலூயா. நம்ம கடைசி வரைக்கும் சாப்பிட போகிறோமா, நம்ம உயிரோடு இருப்போமா, நம்மளை யார் பாப்பா, கர்த்தர் தான் நமக்கு நம்பிக்கை. ஆனால் நம்ம உண்மையாய் செய்யக்கூடிய எல்லா ஊழியங்களும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக நமக்கு கட்டாயம் பலன் தரும். அல்லேலூயா. நம்முடைய கேள்வி என்ன, அதனாலே சபைகள் என்ன செஞ்சது, விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. நம்ம எதனாலே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்னெல்லாம் பார்த்துருக்குறோம், ஆண்டவரை நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு வைத்திருக்கிற ஒரு பவுல், ஆத்துமாக்களை நேசிக்கிறவர், கடின பிரயாசத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற மனிதன், திமோத்திவை உருவாக்க பிரயாசப்பட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து 12 பேருக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் ரொம்ப. ஐயா பெரிய கூட்டம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, வாங்க கன்வென்ஷனில் உங்களை கூப்பிடுறாங்க, 5000 பேர் மலையில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்கும் அவர் போவார். அதை காட்டிலும் அந்த 12 பேருக்கு அதிக நேரங்களை ஒதுக்குவார். சில நேரங்களில் நம்ம ஊழியத்திற்கு எங்கேயாவது கூப்பிடும்போது எண்ணிக்கை கம்மியாக இருந்தால் நமக்கு ஒரு சோர்வு வரும். நிறையா இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். ஒரு இடத்துல இது சேரில் அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் வந்தால் நமக்கு என்ன வந்துடுது, ஒரு டயர்ட்னஸ் வந்தது. இல்லவே இல்லை, அங்கே ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்களா நம்ம போகிற இடத்துல, தேவன் ஒரு திட்டத்தோடு கொண்டு போயிருந்தால் அந்த 5 பேரை வச்சு நம்ம நினைக்காத 5000 பேரை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்து விடுவார். அல்லேலூயா. கடைசியாக இந்த அதனாலே அப்படிங்கிறதுக்கு எதினாலே அப்படின்னு ஒரு பதில் அந்த அப்போஸ்தலர் மறுபடியும் 16 எடுத்துக்கிடுவோம். அந்த வசனத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். 5வது வசனத்தில் அதனாலேன்னு இருக்குது. கடைசி காரணம் என்னங்கும்போது அந்த 16:4 அவர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. யாரெல்லாம் இதில் பவுலும் சீலாவும் இருக்கிறாங்க, டீமில் புதுசாக திமோத்தி சேர்ந்துக்கிறாரு. அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். இதுதான் அந்த டிராவலில் உள்ள மிக முக்கியமான ஹைலைட். ஒரு தனி மனிதனுடைய இருதயம் தேவை, அர்ப்பணிப்பு தேவை. என் அர்ப்பணிப்பு இருக்கட்டும், நான் உழைப்பெல்லாம் இருக்கட்டும், கடைசியாக எப்படி இங்கே சபைகள் ஸ்திரப்படும் அப்படின்னு சொன்னால், உண்மையான ஆரோக்கியமுள்ள தேவனுடைய ஆவிக்குரிய உபதேசங்கள். அல்லேலூயா. இங்கே என்ன எழுதியிருக்கு, எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள் அப்படின்னு இருக்கு. பைபிள் வாசிச்ச எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முந்தின அதிகாரத்தில் என்ன பிரச்சனை வருது, விருத்த சேதனம் பண்ண வேண்டும், பைபிளில் எழுதியிருக்குல்ல. நீ விருத்த சேதனம் பண்ணாத ஜனங்கள் என் ஜனத்தை விட்டு அறுப்புண்டு போவார்கள்னு சொல்லியிருக்குல்ல.
ஓய்வு நாள் ஆசரிக்கணும்னு சொல்லியிருக்கல, அப்போ ஆசரிக்காட்டி எப்படி இப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை அப்படியே கைக்கொள்ள வேண்டும், இயேசுவை நம்பிவிட வேண்டும், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் செய்யணும்னு ஒரு குழப்பம் வருகிறது. அங்கே போய் அப்போ அந்த குழப்பத்துக்கு தீர்வு என்ன செய்கிறாங்க? பவுல் ஒரு பெரிய ஆள் தான், ஆனால் அன்னைக்கு இருந்த அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு அந்த அதிகாரத்திற்கு தன்னை கீழ்ப்படுத்துகிறார். அங்கே போய் அவங்ககிட்ட பேசுகிறாரு. அங்கே போய் யாக்கோபு, பேதுரு எல்லாம் சேர்ந்து ஜெபித்து எங்களுக்கும் ஆவியானவருக்கும் நலமாய் கண்டது என்னன்னு ஒரு நிருபம் எழுதுகிறாங்க. வேண்டாம், இதெல்லாம் கை கொள்ள வேண்டியதில்லை, செய்ய வேண்டியது என்ன? விபச்சாரத்திற்கு விலை இருக்க வேண்டும், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதற்கு விலைக்கு இருக்கணும்னு ஒரு சின்ன ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அவசியமான இவைகளை அல்லாமல் வேறு தேவையில்லை அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. எப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும், ஆரோக்கியமுள்ள உபதேசம், ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடிய உபதேசங்கள் எப்பொழுதுமே அது சமாதானத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஆனால் தவறான உபதேசங்கள் அது என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு முந்தின அதிகாரத்தில் 15 அந்த நிருபத்தில் அவங்க எழுதுகிற வார்த்தையில் ஒன்று கவனிச்சிங்கன்னா, 4வது வசனம், எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்தச்சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நல்லா பாருங்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை என்னன்னு போட்டிருக்கு? ஃபஸ்ட்டு கலக்கி, அடுத்து என்ன போட்டிருக்கு? உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள். கலக்கி புரட்டி, வைத்தோட்டம் போய் அவ்வளோதான் உயிர் போகிற மாதிரி ஒரு வார்த்தை எழுதியிருக்கு பாருங்களேன். தவறான உபதேசங்கள் கட்டுக்களை கொண்டு வரும். பைபிள்லேருந்து என்னத்தையோ எடுத்து என்னத்தையோ சொல்லி சபைகளை குழப்பத்திற்குள் கொண்டு வந்துவிடும், குற்ற உணர்வுகளை கொண்டு வந்துவிடும், கலக்கம் குழப்பம் என்பது வந்துவிடும். ஆனால் இந்த சரியான சத்தியத்தை சொல்லும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அதை தான் நம்ம கடைசியாக பார்த்தோம். அதை போய் எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. 16:5 அந்த உபதேசங்களை, சரியான உபதேசங்களை அங்கே கொண்டு போகும்போது அதனாலே, அதுதான் ஹைலைட். அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியம் பவுல் செய்தது என்ன? சுவிசேஷம் அறிவிக்கிறார். அறிவித்தவர்கள் நிலைத்திருக்கிறார்களா என்று திரும்பி போய் பார்த்து அவர்களுக்குள் மூப்பர்களை எழுப்பி ஜெபித்து நிருபங்களை எழுதுகிறார். அடுத்து தன்னால் முடிந்த அளவுக்கு நல்ல ஆரோக்கியமுள்ள உபதேசங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆமேன் வில்லேஜ் டிவியினுடைய நோக்கம் நம்ம மறந்துடக்கூடாது. கிராமங்களை சந்திக்கிறோம், நம்ம புதிதாய் நம்ம சந்திக்கிறவர்களை அதை பார்க்க வைக்கிறோம். ஆரோக்கியமுள்ள உபதேசங்களை அதில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் கொடுக்க போகிறோம். இன்னும் இதனுடைய தரத்தை ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. நேற்று ஒரு பெரிய சபையின் போதகர் வந்தார். அவர் சொன்ன சாட்சி, இது நம்ம சொன்னால் அது எடுபடாது, நம்மளை குறித்து சாட்சி சொல்லக்கூடாது. அவர் சொன்ன சாட்சி எந்த கிறிஸ்தவ சேனலில் பார்க்க முடியுது? உங்கள் இதில் மட்டும்தானே செய்தி வருது அப்படின்னாரு. அப்படி கேஷுவலாக சொன்னார். பயங்கர எப்பா அப்படின்னு நான் நினச்சேன். பார்ப்பேன், அதில் அந்த ஒன்று பார்ப்பேன், செய்தி உங்கள் இதில் மட்டும்தானே இருக்குது அப்படின்னாரு. அல்லேலூயா சொல்லுங்கள். இது பெருமை கிடையாது, மற்ற இதை நம்ம குறைவாய் சொல்லவில்லை. ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி அவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. இங்கே பேசப்படுகிற சத்தியங்கள் ஆரோக்கியமுள்ள உபதேசங்களாக, ஒருவேளை அப்போஸ்தலர் 16:5 சொல்லப்பட்டிருக்கிறபடி அதனாலே சபைகள் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின என்கிற காரியத்தை ஆண்டவர் அதில் செய்கிறார். அல்லேலூயா. அதில் உங்களுக்கு எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட ஒரு சாட்சி, ஒரு தம்பி ஒரு சபையில் ஒரு பிரதர் சொன்னது, 14 வருஷம் எங்கள் பாஸ்டர் மைக்கு கொடுப்பாருன்னு நான் காத்திருந்து ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னார். 14 வருஷம் எது காத்திருந்தார்? பாஸ்டர் மைக் கொடுப்பார், அதில் அல்லேலூயான்னு ஒரு சொல்கிறதுக்கு. இல்லை, நமக்கு மைக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம், தங்கச்சி தம்பி வாங்க, அண்ணா ஐயா மாமா வாங்க பேசுங்க அப்படிங்கிற அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். வாய்ப்புள்ள காலங்கள். அல்லேலூயா. வாய்ப்பை பயன்படுத்தும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம போய் என்ன செய்ய வேண்டியதான்? ஒரு கிருபையுள்ள காலங்களிலே இருக்கிறோம். இதை சீக்கிரமாய் பயன்படுத்தி கொண்டு நம்ம என்ன செஞ்சிடணும்? இதை செயல்படுத்தினோம் என்று சொன்னால், இங்கே சொல்லியிருக்கிற அதனாலே சபைகள் விசுவாசத்தில் சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின என்கிற பெரிய ஆசீர்வாதத்தை இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். ஆமேன். பவுலுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டது இயேசுவின் மேல் உள்ள அன்பு, அந்த இயேசு கிறிஸ்துவினால் விலைக்கிறைய சொந்த இரத்தத்தினால் வாங்கப்பட்ட சபை, ஆடுகளின் மேல் உண்மையான கரிசனை, கடின உழைப்பு, திமோத்திக்களை உருவாக்குகிற ஒரு இருதயம், தொடர்ந்து நல்ல உபதேசங்களை அவர் போதித்து கொண்டே இருப்பது. நல்ல உபதேசங்களை போதிக்காட்டி தவறான உபதேசங்கள் ஈஸியாக வந்துடும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, தேவ பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, உம்மை பின்பற்றின அப்போஸ்தலனாகிய பவுல், நான் இயேசுவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன ஆண்டவரே, அந்த அன்பின் அப்போஸ்தலனுக்காக எங்களுக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களிலே அவருடைய மாதிரிகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதனால் சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின என்கிற அந்த மகிமையான ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் தேசத்தின் சபைகளின் வாழ்க்கையிலும் இது வரும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்மை போல அப்போஸ்தலனாகிய பவுலை போல மாற்றும்படி ஆண்டவரே ஆத்தும பாரம் உள்ளவர்களாக, அன்பின் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பினாலே இன்னும் அதிகமாய் என்னெல்லாம் ஊழியம் செய்யலான்னு யோசிக்கிற ஒரு பவுலாக என்னை மாற்றும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன்.
நான் திராட்சை செடி, நீங்கள் கிளைகள், என்னோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்ற வாக்குத்தத்தத்தை நாங்கள் பற்றி கொண்டு தொடர்ந்து ஆண்டவரை பிரயாசப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த வார்த்தைகளின்படியான ஆசீர்வாதங்கள், ஆண்டவரை மகிமைகள் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.